நம்ம ஏசப்பா கிட்ட வராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏசப்பா கிட்ட போகாம இருக்க தடை என்ன தெரியுமா? இந்த பாவம் தான், நம்மளோட அவிசுவாசம் தான். நம்ம கேவலம் அந்த பணத்துக்காக நம்ம ஏசப்பா மறுதளிக்கிறோம், பாவத்துக்காக ஏசப்பா மறுதளிக்கிறோம். சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஃபங்க்ஷன் வைக்கணும், அதாவது பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடணும், ட்ரிப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு இந்த தடை, இந்த பாவம் எல்லாம் பாருங்க, இந்த அவிசுவாசம், இந்த குற்ற உணர்ச்சினால நம்ம ஏசப்பா கிட்ட நெருங்காம இருக்கும். இதெல்லாம் தாண்டி நீங்க ஏசப்பா கிட்ட நெருங்கினீங்கனாவே அவர் சமூகத்தை நீங்க போனா போதுங்க, ஆட்டோமேட்டிக்கா வரலாமா? இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், ஆரோக்கியமா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், சுகபோகமா இருக்கிறோம், கூட ஏசப்பாவை நம்ம சொல்ல மாட்டோம், ஏசப்பாவை தேட மாட்டோம். ஏசப்பா வீட்டை தான் இருக்கிறாரு, பக்கத்துல இருக்கிறாரு, கூடவே இருக்கிறாரு. நம்ம ஏசப்பாவை தொட மாட்டோம், மொபைல் போனை தொடுறோம். ஏசப்பா தொட்டா வல்லமா வரும், நிறைய காரியங்கள் கத்துக்கலாம், வேதத்துல அநேக காரியங்கள் கத்துக்கலாம், அவரோட அன்பை புரிஞ்சுக்கலாம். நீங்க நம்ம உலகத்தை பார்த்துட்டால்தான் நம்ம இன்னும் அசுத்தமா இருக்கிறோம், இன்னும் பாவம் செய்யறோம், இன்னும் உலக காரியங்களை, கெட்ட சிந்தனை, கெட்ட காரியங்கள் நம்ம எதிர்பார்க்க. நம்ம இதை டச் பண்ணனா, நம்ம இதை தொட்டனா நிச்சயமா நம்ம வாழ்க்கை பரிசுத்தமா